இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா. என்ன கிருஷ்ண பிரசாத் இது? எங்களை அந்த கோவிலுக்கு வர சொல்லிட்டு நீ இந்த கோவிலுக்கு வந்து பண்ற வேலையா இது? நீ கோவில மாத்தின உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. என்னங்க இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீரா, இப்ப என்ன தப்பு நடந்துச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க? இந்துக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. சாரதாக்கு ரொம்ப நல்ல மனசு. அவ ஆசீர்வதிச்சா எல்லாமே நல்லதா நடக்கும்னு நான் தான் அவளை வர சொன்னேன். அப்போ உங்க நோக்கம் தான் என்ன? அப்போ எங்க யாருக்கும் நல்ல மனசு இல்லையா? எவளுக்கு மட்டும்தான் நல்ல மனசா? என் மனசுக்கு நல்லதுன்னு பட்டுச்சு, நான் பண்ணேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஓஹோ, இவ வந்து ஆசீர்வாதம் பண்ணா எல்லாமே நல்லதே நடக்குமா? உன் கூட உன் பொண்டாட்டி இருக்கா, உன்னை பெத்த தாய் இருக்காங்க, நாங்க இருக்கோம். அப்ப எங்க யாருக்கும் நல்ல மனசு இல்லையா? நாங்க ஆசீர்வதிச்சா அவ சந்தோஷமா இருக்க மாட்டாளா? யார் யார் மனசு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க, நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்ப இவ கூட கோயிலுக்கு சேர்த்து வரது உங்களுக்கு தப்பா தெரியலையா? சரி, அவர்தான் வர சொன்னாரு. நீ உடனே கிளம்பி வந்துருவியா? உனக்கு புத்தி எங்க போச்சு? வீரா, இதுல சாரதாவோட தப்பு எதுவும் இல்ல. அவ வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் இந்து ஆசீர்வாதம் பண்ண கோயிலுக்கு வர சொன்னேன். இவ மட்டும் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னா இவ கிட்ட அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. புருஷன் இல்ல இருந்தாலும் இருக்காருன்னு சொல்லிக்க முடியாது. சமூகத்துல ஒரு மதிப்பில்ல. இப்படிப்பட்டவ என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ணணுமா? இவ கையால அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணா அவ குடும்ப வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இவள மாதிரியே இந்தவ விட்டு புருஷன் விலகி போறதும்
இல்லனா மொத்தமா இல்லாம போற மாதிரி நடந்து அவளும் இவள மாதிரியே எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லாம நாசமா போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாளா? மீரா ப்ளீஸ், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. மீரா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு கிருஷ்ண பிரசாத்? உண்மைதானே? புருஷன் இல்லாதவ இவ எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவா? இந்த சாரதாவுக்கு சொன்னாலாம் புத்தி வராது. இவ ஒருத்திக்காக இந்த குடும்பத்தையும் உங்களை எல்லாம் விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணால இந்த கிருஷ்ண பிரசாத். இனிமே மாறுவான், நம்ம சொல்ற பேச்ச கேப்பான்னு நினைக்கிறது நம்ம போடுற தப்பு கணக்கு. அதுக்காக இவர் இஷ்டத்துக்கு இவர அவ இஷ்டத்துக்கு அவன்னு அப்படியே விட்டுறலாமா? அதை எப்படி விட முடியும்? இன்னைக்கு இவங்க 2 பேருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். வா. அண்ணி, என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்ணாலும் எவ்வளவு சொன்னாலும் உன் புருஷன் திருந்துற மாதிரி தெரியல, அவளும் திருந்துற மாதிரி தெரியல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அலட்சியம். யார் என்ன நினைச்சா நம்மளுக்கு என்னங்கிற திமிரு அவங்களுக்கு. இன்னையோட கேபி கூட மட்டும் கிடையாது, வீட்டு வாசலை விட்டு வெளியில வர்றதுக்கே பயந்து சாகணும் அவ. என்ன விட உனக்கு மொட்டை அடிச்சுட்டா அந்த அவமானத்துல வாழ்க்கையிலே நீ வெளியில வர முடியாது. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஓடி உட்காரு. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். உட்காரு. வாய மூடு. ரொம்ப கரெக்டா பண்றீங்கம்மா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதான் சரி. என்ன விட்டுருங்க. மரியாதை உட்காரு. வேண்டாம் ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். விட்டுருங்க.